அல்லேலூயா, அல்லேலூயா. கை தூங்க, எல்லாரும் கை தூங்க. நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. கை நான் கரங்களை மட்டும் தான் உயர்த்த சொன்னேன். எல்லாம் உயர்த்து, எல்லாம் உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அருமையான நண்பர் ஃப்ராங்க்லின் இவர் எங்களோடு படிக்கும்போது நாங்கள் இப்படி தான் டவுட்னு சாப்பிட போவோம். பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா கிட்ட படிக்கும்போது எங்களுக்கு அங்கே தனியாக ஒரு லைப்ரரி, தனியாக ஒரு இடம், ஊழியத்தின் பாதையில் எங்களை வழி நடத்தினார். அவர் நேரில் பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைச்சது. அவரிடத்துலேருந்து ஒரு 1500 ரூபாய் காணிக்க வாங்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். தொடர்ந்து ஊழியங்களை செய்யும்படியாக எங்களை ஆண்டவர் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல அனுப்பினார். எங்களோடு இருக்கிறதுல இவர் ஃபஸ்ட்டு டேபிளில் இருப்பார், நான் வந்து 3வது டேபிளில் இருப்பேன். பாஸ்டர் பிரியங்குமார் பாஸ்டர் ஐயா, ஜெரோம் பாஸ்டர் ஐயா இன்னும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஞாபகம் இல்லை. ஆனால் கேள்வி கேட்டேன்னா அவங்களே அந்த கேள்விக்கு கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. இவன் கேட்டானா நம்ம யோசிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறானே, கொஞ்ச நேரம் அமைதியாரியா, நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதி அப்படின்னு. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் போன மாதம் அருமையான ஊழியக்காரை கேட்கும்போது சொன்னார் 28ஆம் தேதி வந்துருங்க ஐயான்னு. நான் முன்னமே வந்துட்டேன். வந்து எங்களோட இருந்து வந்த உடனே ஒரு வேலை கொடுத்தாரு. ஒரு இடத்துக்கு போனோம், ரெடியான போகலாம் ஐயா போகலாம், நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். என்ன பண்ணோம், பாட்டு பாடணுமா, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுமா, பேண்ட் அடிக்கணுமா, என்ன சொல்லணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இவர் ரொம்ப எனக்கு பழக்கம், ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப நெருக்கமானவர், எதுவாக இருந்தாலும் பேசுவார். நானும் தொடர்ந்து அவரோடு பேசுவேன், ரொம்ப நெருக்கம். அதனால் ரொம்ப ஒரு பழக்கம். எப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் இங்கே வரேன். அல்லேலூயா. அது அங்கே கூட ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, அவங்களும் நல்ல பழக்கம். ஏன் என்று சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து இவர்களோட பழகி இங்கே இருந்து திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் அப்போஸ்தலர் சபையில் படிப்போம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருப்பேன், இருந்து இவங்களோட ஊழியம் செய்வேன். அப்புறம் அருமையான ஊழியக்கார் ஒரு 2 வாட்டி என்னை ராமேஸ்வரம் கூட்டின்னு போயிட்டு அங்கேயும் பாடல் பாடி அங்கேயும் ஊழியம் செய்யும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எல்லா கண்களையும் மூடும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவே ஐயா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் நேற்று தினத்தில் என்னை கொண்டு வந்தீர் ராஜா, நல்ல சுகபத்திரமாக. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை மறைத்து பேச வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் இடைப்படுங்க தகப்பனே. நாங்கள் உம்முடைய வேலை செய்கிறேன், நீங்கள் தான் எங்கள் முதலாளி, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் சொல்கிறத மாத்திரம் தான் செய்கிற வேலைக்காரலாய் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. இந்த காலை ஆராதனையில் இவர்கள் சொன்ன விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டு அற்புதமான சுகங்களையும் பலனையும் அற்புதங்களை அதிசயங்களையும் நீங்கள் செய்யுங்க ராஜா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்கிடுவேன் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்கிடுவேன் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டு பாடினே, நான் உன்னை விட்டு விலகுவது யாருக்கு சொன்னார்? இதை யாருக்கு சொன்னாருங்க? ஃபஸ்ட்டு மோசேக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவர் மோசேவா இருக்கட்டும், நான் வந்து யோசுவா இருக்கிறேன். அல்லேலூயா. மோசே தான் முதல்ல என்ன பண்ணார்? ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேலிலிருந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வர அவர் என்ன பண்ணார்? போராடுறாரு. அல்லேலூயா. 430 வருஷங்கள் அங்கே என்ன பண்ண அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற வேலைகளை செய்கிறாங்க. அந்த ஜனங்க அவங்க விடுதலை ஆக்கி அவங்கள என்ன பண்ணணும்? கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. போதும் சார், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இருக்கிற நேரத்தில் நான் சீக்கிரமாக முடிச்சேன். நான் எடுத்தது வந்து அதிகம், ஆனால் இங்கே நேரம் கொஞ்சம். அதனால் நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியும் சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தையில் நான் பாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நேற்று வந்தேன், நல்ல ஒரு உணவு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஐயா கொண்டு போனார் ஒரு இடத்துல, பாட்டு பாடி ஜெபம் பண்ணேன். திரும்ப வந்தேன், கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிச்சேன். விசுவாசம், நீ இங்கே படிக்கிறியா இல்லை அங்கே படிக்கிறியா, இங்கே படிக்கிறியா கேட்டார். ஐயா நான் எங்கன்னா படுக்கிறேன்னு மேலே ஒரு அறையில் விட்டாங்க. அங்கே போனேன், கரெக்டாக கொஞ்ச நேரம் படுத்தேன். ஒரு 1:15 அங்கேருந்து ஏந்தேன். நேராக திரும்பி தேவ சபைக்கு வந்தேன். இங்கே வந்து ஒன்று என்ன பண்ணேன், திரும்பி என்ன பண்ணேன், அங்கே என்ன பண்ணேன், அந்த சேர் இருக்கிற இடமா அங்கே போயிட்டு என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் படுத்த ஆண்டவர் சும்மா விடுறார், படுக்க விடலை. அப்படி திரும்பி படுக்கிறேன், இப்படி படுக்கிறேன், அப்படி படுக்கிறேன். ஜெபிக்க ஆண்டவர் அனுப்பிச்சார். தூக்கம் வேறு அப்படி கண்ணை சொக்குது. திருப்பியும் என்ன பண்ணார், யாராவது இங்கே வருவாங்க ஜெபிப்பாங்க, செயின் பிரேக்கு வருவார் சொல்லிட்டு ஐயா சொன்னால் போல். நான் என்ன பண்ணேன், சரி யாராவது வருவாங்களா, கதவு தொட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் வரலை. திருப்பியும் என்ன பண்ணார், ஆண்டவர் தட்டினார். பார்த்தா 3:15 மணி. திரும்பி எழுந்து என்ன பண்ணேன், ஆண்டவரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3-4 பாட்டு பாடினேன். திருப்பி எழுந்து பார்த்தா மணி கரெக்டாக ஒரு 4 ஆச்சு. திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணேன். மணி 5 ஆச்சு. திருப்பியுமே மேலே போனேன். மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன், பாட்டு செல்ஃபோனில் வச்சு கொஞ்ச நேரம் கேட்டுதான் மணி கரெக்டாக 6 ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த நாளில் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்கிறதுக்கு நீ போப்பா, உன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்று. இங்கே சில வார்த்தைகள் சொன்னாங்க, இங்கே அப்படி நடத்தக்கூடாது, நீ யாரும் எதிர்க்கவே முடியாது, ஏன்னா ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும்போது ஒருவனை நம்மளை எதிர்க்க முடியாது. அதனால தான் அந்த வாக்கை அவரை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தாரு.
கொடுத்து அவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனத்தை படிங்க கீழே. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாக்கு சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தேன். 40 நாள் அவர் என்ன பண்ணார்? மலையில ஜெபிக்கிறாரு. 40 நாள் அந்த கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. நீங்க இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரே என்னன்னா ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் கம்மி. அல்லேலூயா. நான் ஸ்ரீபெரும்புதூரில் ஊழியம் செய்கிறது உண்மைதான். அங்கே எல்லாமே தூரம்தான், நாங்கள் கடந்து வரணுமே எல்லாமே தூரம்தான். அது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ளணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதான அந்த நிலைமையில் ஐயா ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கேன், வாங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களை ஊழியத்துக்கும் அழைத்து வரேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வாங்க ஐயான்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன் இது சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு எங்கே இருந்தாலும் அங்கே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அங்கே ஒரு சின்ன சபை தான். அங்கே ஒரு 3 பேர், நானும் என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரையும் ஒரு ஊழியக்காரம்மா 3 பேர் மாத்திரம் ஜெபித்து பாடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் எங்களை கடந்து வந்தார். இன்றைக்கு காணிக்க கொடுக்க ஆட்கள் இருக்குது, வாங்கி கொடுக்க ஆட்கள் இருக்குது, ஆனால் ஊழியம் செய்யவும் ஜெபிக்கவும் ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் அங்கேயே தான் இருக்கணும், யாரும் போகக்கூடாது. ஊழியக்கார் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கோ ஒரு ஜபமோனா திரளாக கடந்து போகணும். அங்கே போனால் தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு சின்னதான ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்னால ஒரு 39 பேர் உயிர் போனது என்று பார்க்குறோம். ஆனால் அவர் பிடிக்கும், அந்த ரசிகர் மன்றம் அவரை தேடி போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடி நீ வா, நான் உன் கூட பேசணும், நான் உன் கூட இருக்கணும், நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அதனால் அவர் அந்த அக்கில வசனத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அல்லேலூயா. அவர் கைவிடலை. அப்போது நான் இந்த வார்த்தை குறித்து நான் பேசி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும் எகிப்திலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மோசே என்ன பண்ணுறாரு? அங்கே போய் அந்த எகிப்தினோடு பேசி கொண்டு இருக்கிறாரு. என் மக்களை நீ விடுதலை பண்ணு, என் மக்களை விடுதலை பண்ணு. அவன் சொல்கிறான், அனுப்புகிறேன், அனுப்ப மாட்டான், அனுப்புகிறேன், அனுப்ப மாட்டான், அனுப்ப. ஆனால் மோசே நிற்க வச்சு ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் அங்கே பண்ணி கொண்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு தவிர அனுப்ப மாட்டான். அல்லேலூயா. சொல்கிறான்னு தவிர அனுப்ப மாட்டான். அவரும் கேட்குறாரு, ஆனால் அனுப்ப மாட்டான். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, பைபிளை திறந்து படிக்கும்போது அதில் சில வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு இதுவானது. ஏன் என்று சொன்னால், அந்த இடத்துல யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்க வேணாம், அதை மாத்திரம் குறிச்சிங்க. யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் ஒரு கோல் ஒன்று வச்சுருக்காரு, அவனும் ஒரு கோல் வச்சுருக்கான். நீ என்னென்ன பண்ணுறியோ அதுக்கு அவன் ஒரு ஆப்போசிட் வச்சுருப்பான். போட சொல்கிறார், அவனும் போகிறான். ஆனால் அந்த கோலையே ஆண்டவர் விழுங்க செய்து ஒரு அற்புதம் பண்ணுகிறார். யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நைல் நதியை ரத்தமாக மாற்றுறார். அந்த நதி நல்ல நதி. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்ப சொல்லி கேட்குறாரு, அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறான்னு தவிர அனுப்ப மாட்டான். அப்போ அந்த நைல் நதியை ரத்தமாக மாற்றுறாரு. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தவளைகளை அனுப்புகிறாரு. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பேன்களை அனுப்புகிறாரு. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஈக்களை அனுப்புகிறாரு. யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிருகங்களின் மேல் நோய்களை அனுப்புகிறாரு. இவன் ஒருத்தனால இப்படி பலதரப்பட்டதான காரியங்களை அந்த இடத்துல எகிப்தில் ஆண்டவர் மோசை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற நம்ம கொண்டு தாங்க அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ ஒரு டாக்டர் நமக்கு சுகம் கொடுத்தாருன்னா என்ன பண்ணும்? ஒரு ஆப்ரேஷனே பண்ணி நான் என்ன பண்ணுவோம்? அவரை கையெடுத்துக்குமோ, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தீங்களா, என்ன பண்ணோம்? கையெடுத்துக்குமோ அவரை நினச்சி பார்ப்போம். ஆனால் சுகத்துக்காக அற்புதத்துக்காக மாத்திரம் தேவ சபைக்கு நீங்கள் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் உங்களை பார்ப்பார். நீங்கள் தேவ ஆலயத்தில் ஜெபிக்கணும், அண்ணாலை போல் ஜெபிக்கணும். அண்ணாளுக்கு இல்லாத செல்வம் இல்லை, செழிப்பு இல்லை, எல்லாமே இருந்தேன். அவருடைய கணவர் சொல்கிறார், ஐயன் அண்ணாலே அழுகிறாய், 10 குமாரரை காக்கல நான் உனக்கு அதிகமாக இல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த தாய்க்கு தான் அந்த தெரியும் வேதனை. அல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியம் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த உடனே 1ஆம் அதிகாரத்தில் அழுகுறாங்க, 2ஆம் அதிகாரத்தில் களி கூறுறாங்க. அல்லேலூயா. களி கூறுறாங்க. களி கூர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவர் என்னுடைய கொம்பை உயர்த்தும்படி செய்திருக்கா. வெக்கப்பட்டு போக முடியாது செய்கிறாங்க. உங்கள் மத்தியில் யாரெல்லாம் உங்களை குறித்து பேசுகிறாங்களோ, உங்களை குறித்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களோ,
அதன் மத்தியில் தேவன் மகிமையடைம்படியாக உங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் நடக்கணும். அதனால தான் சொன்னோம், ஐயா நான் போக முடியாது, என்னையா அனுப்புறீங்க? சரி கூட உன் சகோதரனையும் கூட்டி கொண்டு போ. ஆரோனையும் சொல்கிறாரு, நான் பேச முடியாதுன்னாரு. அப்போ கூட என்ன பண்ணுறாரு, கூட அனுப்பிச்சு அந்த எகிப்தில் அந்த பார்வோன் மத்தியில் தேவன் பெரிய அற்புதங்களை நடப்பிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். என்னை ஏமாற்றலாம், ஊழியக்காரன் ஏமாற்றலாம், மற்றவர்களாம், ஆனால் ஆண்டவரை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கார், மேலே இருக்கார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு செல்ஃபோனில் ஒரு ரீசார்ஜ் பண்ணால் இங்கேருந்து பேசுகிறாங்க, எங்கேயா இருந்தோன்னா எங்கே வேணால் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், உன்னை ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாரு, நீ எங்கே பேசுகிற, ஏது பேசுகிற, என்ன பண்ணுற, என்ன நினைவாக இருக்கிற. சங்கீதம் 139 படித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வசனத்தில் எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். படிங்க சங்கீதம் 139:1. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாத்தீங்களா, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. நம்மை பற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை விட்டு போகக்கூடாது என்றால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்கணும். நேற்று கூட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி போயிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது நான் அப்படி தான் ஒரு வாரமாக உட்காந்து கேட்டுக்கொண்டது, ஐயா இப்படி போயிட்டாங்க, அவங்க மனம் திரும்பி வந்தாங்க, இப்போ இப்படி போயிட்டாங்கன்னு அவங்க வருத்தப்படுறாங்க பாருங்கள். அவங்க பிள்ளை போனதுனால ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோமானால் ஆண்டவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ எதுக்கு உங்களை எல்லாம் ஐயா வந்து ஒரு சபை வச்சு உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்து பாட சொல்லி ஆராதிக்க சொல்லி நீங்கள் வந்து ஜெபிங்க? எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரை வச்சு உங்களுக்கு செய்கிறார்? சொல்லுங்கம்மா புரியல. உங்களை விட்டு விலக மாட்டார், உங்கள் கூடயே தான் இருப்பார். அல்லேலூயா. ஏன் நடத்துகிறார்னா உங்களை வந்து அவருடைய கையில் அவர் ஒப்பு கொடுத்துருக்கார். உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதே அவர் தான். புரியுதுங்களா? ஊழியக்காரை கூப்பிட்டு கேட்பார், இந்த தம்பி என்ன பண்ணுறாரு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அந்த தம்பியை கூட கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் நேற்று தினத்தில் வந்தபோது இந்த தம்பி என்னோட கூட அறிமுகமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டு இங்கே இருந்த அந்த தம்பியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன் என்று சொல்கிறான், ஆண்டவர் அந்த நாளிலே மோசேக்கு வாக்கு கொடுத்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை நீங்கள் தான் கைவிட்டுறீங்க, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடாதபடி தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளே, நானும் என் மனைவியும் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம். எனக்கு ஒரு பையன் இருக்கான், மகன். அவன் பேர் அப்போஸ்தலனாகிய பர்னபா. அப்படி இருக்கும்போது நானும் என் மனைவியும் சொந்தக்கார் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வண்டியில் வந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு ஈச்சர்காரன் திடீர்னு நிறுத்தின உடனே சரி நம்ம சைடு வாங்கி போகலான்னு சொல்லிவிட்டு இப்படி சைடு வாங்கும்போது வண்டியானது ஸ்கிட்டாகி கீழே விழுந்த உடனே எங்களை தேடி ஒரு லாரி வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. நான் ஒரு ஓரமாக விழுந்துட்டேன், என் மனைவி நடு ரோட்டில் விழுந்தாங்க. அவங்க தலைக்கும் லாரி டயருக்கும் இவ்வளோதான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு தெரில. அப்படியே பதறி என்ன பண்ணோம், காலை கையை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லிட்டு என் கையை அப்படியே அங்கலாய்த்து அப்படியே போகுது. அவன் அந்த டிரைவர் எப்படி தான் வந்தானோ தெரியல. ஆண்டவர் அந்த தலை கீழே வந்து டயரானது அப்படியே நின்றுது. அல்லேலூயா. அப்படியே நின்றுது. ஆண்டவர் அப்போது தான் நான் நினச்சேன், ஆண்டவர் அப்படியும் ஒரு அற்புதம் செய்கிறாரா, இப்படியும் இருப்பாரா, ஒரு ஜீவனையும் மீட்டு கொடுக்க முடியுமா? அந்த 430 வருஷமாக அடிமையாக இருந்தவர்களே ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன் என்று சொல்லலாம், ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிக்கும்போது ஆண்டவர் உங்களை விட்டு போகவே மாட்டார், உங்கள் கூடவே இருப்பார். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை காண்பார், உங்களுக்கு தேவையானதை செய்வார். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லைங்க. அவரால் முடியும், மனுஷனால் முடியாது, ஆனால் ஆண்டவரால் உண்மையாக முடியும். அவரால் முடியும் என்பது வேதம் திட்டம் தெளிவாக. ஒரு மனுஷனால் முடியாது, ஆண்டவரால் முடியும் என்று வேதம் வெளிப்படுத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்கை மோசேக்கு கொடுத்தார். மோசேக்கு கொடுத்து யோசுவாவுக்கும் சொல்கிறார்,
ஐயா என்னுடைய ஊழியக்கார கடந்து போனால் இந்த ஊழியத்தை நான் தான் தொடர்ந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போது யோசுவா கொண்டு நடத்தும் போது அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நான் உன் கூட தான்ப்பா இருப்பேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்ம விட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா அவரோடு கூட பேசணும். ஒருத்தர் பாருங்கள், ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் சரி, பாருங்களேன் ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் பேசுவாங்க காதில் வச்சுட்டு பேசினேன் போய் நேரம் டைமு அப்படியா சமையல் பண்ணின்னு கூட என்ன கட் ஆகுது, போயிட்டே இருக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாருங்கள் ரீசார்ஜ் கட்டு. அல்லேலூயா. ரீசார்ஜ் கட் ஆகிடுது, வரமாட்டுது, சபைக்கு வரமாட்டுது, மற்ற இடத்துல இருக்குது. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசி பாருங்கள், ஆண்டவரோடு கூட உறவாடி பாருங்கள், ஆண்டவரோடு கூட நீங்கள் இடைப்பட்டு பாருங்கள். நீங்கள் சொன்னது போல் வியாதியஸ்தத்தில் ஆண்டவர் குணமாக்குவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அவரால் முடியும், நம்மளால் முடியாது, அவரால் முடியும். நம்ம உபயோகப்படுத்துகிறார், அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும், எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. இப்படியாக மோசைக்கு கொடுத்த அந்த வாக்கை குறித்து நான் தானியேல் புஸ்தகத்தில் ஆண்டவரோடு பேசியிருந்தேன். ஆண்டவரே, இந்த மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரீங்க, மோசை இப்படியா நடத்துறீங்க, தானியேல் ஒரு விதமாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் எப்படி ஆண்டவரே நடத்துகிறீங்க சொல்லிவிட்டு தானியேல் புஸ்தகத்தை நோக்கி பார்க்கும்போது தானியேல் என்ற ஒரு மனிதன் 3 வேளை ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வேளை? 3 வேளை ஜெபிக்கிறார். ஆனால் அந்த மனுஷனை குறித்து 5 விதமான ஆட்கள் அவனுக்கு எதிரியாக மாறுறாங்க. படிக்கலாங்களா? படிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக அங்கே தான் முன் செய்து வந்திருந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் தேவனுக்கு முன்பாக 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 3 வேளை. நீங்கள் 3 வேளை சாப்பிட்றோம், ஆனால் எத்தனை வேளை ஜெபிக்கிறோன்றது நமக்கு தெரியாது. நம்மளாலே தான் ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம கேட்கக்கூடாது. ஆகையால் 3 வேளை தானியேல் ஜெபிக்கிறான். அப்போ சொல்கிறான் ராஜா கிட்ட. அப்போ ஒரு கட்டளை போடுறாங்க, இவனை எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு துரத்தணும், இவனை எப்படியாவது சாகடிக்கணும், இவனை எப்படியாவது ஒரு வழி, இவனை ஒன்று தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. யார் பார்க்குறோம் என்றால் பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள். இந்த 5 விதமான கூட்டம் என்ன பண்ணுது? அந்த தானியேலை சாகடிக்க முடிவு பண்ணுது. அல்லேலூயா. ராஜா ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஆனால் கீழே இருக்கிறவன் இவனுக்கு சதி யோசனை யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. இவனை ஒரு கதை முடிக்கணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணி இவனை ஒரு வழி பண்ணணும்னு. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறானா? ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் 20ஆம் வசனத்தை படிங்க. தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. போதும், நான் சொல்ற ஆண்டவர் செத்து போனவரோ மற்றவரோ இல்லை, ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுமே. இவ்வளோதானா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்று பார்த்தா அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த வசனத்தில் படிக்கிறோம், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஏன் என்று சொன்னால் மோசையோடு கூட இருந்த தேவன் தான் அவர் கூடயும் இருக்கார். அல்லேலூயா. மோசையோடு கூட இருந்த தேவன் தான் அவர் கூடயும் இருக்கார். அவரை விட்டு விடாதபடி இவரை காத்தது போல இவரையும் காத்து கொள்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை விட்டு அவர் போகவில்லை. சிங்க கபில போட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கார். 21ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. பாருங்க, ஒரு சூழ்நிலை போய் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். அந்த இடத்துல ராஜாவை வாழ்கின்றார், ஆசீர்வதிக்கிறார். நீங்க நல்லா இருங்க ராஜா, நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட இருக்கிறவனுங்க தான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று
அவர் என்ன பண்ணார்? பிறகு சொல்லுவார். படிக்கலாம் அந்த வசனத்தை. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனே என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒன்னே ஒன்று தான் பிடிக்கும். குற்றமற்றவனாய் பரிசுத்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா. இது ஒன்று தான், பரிசுத்தமாக. அதனால தான் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் எப்படி இருக்கணும்? இன்னும் பரிசுத்தமாகணும். ஆமாம், நம்ம ஆண்டவர் பரிசுத்தமாக, நீயே பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் உன்னோடு கூட இடை போடுவார், உன்னோடு பேசுவார், உனக்கு இருக்கிற சூழ்நிலையை அதை தலைக்கெல்லாம் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அதனால தான் இந்த தானியேலை அப்படியே டோட்டலாக மாற்றி போட்டார். அடுத்த வசனத்தை படிக்கலாம், கீழே 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தான். எனக்கு ஒன்றும் சேதம் வராது, அவர் என்னை பாதுகாப்பார். விசுவாசமா இருந்தாரு. நீ ஆண்டவர் மேல நீ விசுவாசமா இரு, ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. ஒரு சேதமும் வராது. என் மனைவி ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆனோன்னு ஒரு குழந்தை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மனா 2 ட்வின்ஸ் நின்றுது. ட்வின்ஸ் நின்னோன்னா நான் அப்போ வந்து என்ன பண்ணேன், தண்ணி கேன் போட்டுருந்தேன் வேலைக்கு போய்க்கொண்டு. அவங்க என்ன பண்ண, யாரோ தண்ணி கேன் கூட்டான்னு சொல்லிட்டு இடுப்பில் தூக்கி மாடிப்படியில் போயிட்டாங்க. போன உடனே அந்த கருவானது 2ஆக பிரிஞ்சுது. பிரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, ஒரு பாப்பா இதுவாகிடுச்சு. நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணாங்க. போய் பார்த்தா ஒரே பிளட்டாக இருந்துச்சு. யாரும் வரலை. என்ன பண்ண, அழுகுறாங்க. சரி, தோல் மேலே கை போட்டு அப்படியே டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு பாப்பா இறந்துடுச்சு. ஒரு பாப்பா மட்டும் இருக்குன்னு சொன்னு டாக்டர் சொன்னான். சரி, உடனே என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அது என்ன பண்ணி டியூப்பில் போய் நின்றுச்சு. அந்த டியூப் ஆனது வெடிச்சிச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துனாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஃபஸ்ட்டு தான் அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது அந்த ரத்தத்தெல்லாம் நான் பார்த்தேன். இப்போவும் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண, திரும்பி இங்கே பேபி ஹாஸ்பிட்டலுக்கு நான் திருவள்ளூர்லேருந்து இங்கே வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்த உடனே அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு டாக்டர் நம்ம உள்ளே கூப்பிட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறியா? வானாமா, எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டேன். அவங்க வாங்குறாங்க. ஜீவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு. அல்லேலூயா. நான் பொறுப்பு இல்லைன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நடுக்கத்தோடு ஆண்டவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வருது. ஆனாலும் சில தயக்கம், பயம், என்ன நடக்குமோ, என்ன ஆகிடுமோ அப்படின்னு. 6 மணிக்கு கொண்டு போனவங்க நைட்டு 9:45 தான் வெளியே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை மீட்டு கொடுத்தார். இப்போவும் அது ஒரு சில நேரத்தில் நினைக்கும் போது கண் கலங்கி ஆண்டவரிடத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு ஜீவன் போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார். காரணம் என்னென்னா, நீ அவர் மேலே வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை. அவர் உன்னை விட்டுட மாட்டார், உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார். அவங்க சொல்லுவாங்க, ஒரு 100 வயசு வரைக்கும் இராயா நீ என்னை கூட. 100 வயசு வரைக்கும் நாங்கள் அவர் போட்டால் தான் நான் 100 வயசு வரைக்கும் இங்கே இருக்க முடியும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. 100 வயசு வரைக்கும் இருந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறோம், பாக்கியம்தான். அல்லேலூயா. ஆகையால் இந்த வசனத்தில் நான் பார்க்கிற போது, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவைக்கு உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நான் ஒரு கேடு நான் செய்யலை. இவங்கெல்லாம் என்னோட கூட சேர்ந்து செஞ்ச காரியத்தினால இப்படி செஞ்சாங்க. 23ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேர் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கீழே படிங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரனையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். போதும். தானியேல் மேல் குற்றம் சாட்டினவர்கள் இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்வோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேறு வேலையில் வந்துடுறானுங்க. ஆனால் ஒன்று அல்லேலூயா சோத்து சொல்லட்டும், நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் அவங்களையும் தொடுவார். அல்லேலூயா. தொடுவார். நம்ம ஒன்றுமே ஜெபம் சோத்திரம் பண்ணு, சோத்திரம் மாத்திரம் பண்ணு, சோத்திர பலி அவருக்கு செலுத்து, அவர் காரியங்களை நடப்பிப்பார். அந்த வசனத்தில் பார்க்கிறோம், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர் வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி பாருங்க. அவரை மாத்திரம் இல்ல, அவனுக்கு யாரெல்லாம் சதி யோசனை பண்ணா அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து கெபியிலே போட்டார்கள். அல்லேலூயா. உன்னை மாத்திரம் இல்ல, உன்னால
உன்னுடைய மனைவி உன் பிள்ளைகள் மொத்த பேரையும் கொண்டு வந்து ராஜா என்ன பண்ண கெபியில் போடும்போது கீழே விழுறதுக்கு முன்னமே சிங்கம் அவங்க மேலே பாஞ்சு அவங்க எலும்புகளை நொறுக்கி போட்டதான். அல்லேலூயா. அப்போது நொறுக்கி போட்டது என்று நான் பார்க்கறதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். மோசையோடு கூட இருந்த தேவன் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. மோசே எத்தனை வருஷம் உயிரோடு கூட இருந்தார் தெரியுங்களா? 120 வருஷம். யோசுவா 110. ஆண்டவர் அப்படியாய் அவர்களை நடத்தினார். காரணம் என்னவென்றால் ஆண்டவருக்காக அவங்க உறுதியாக நின்னாங்க. அதுபோல் நீங்களும் நானும் நிற்கணும், ஊழியத்துக்காக நிற்கணும். இந்த கூட்டம் இதை இன்னும் திரள் கூட்டமாக மாற்றணும், இன்னும் திரளாய் கூட்டங்களை ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அல்லேலூயா. கைவிட மாட்டார் நம்ம ஆண்டவர், கையை விட. ஆண்டவருக்கு பிடிக்கிறது ஒன்று பரிசுத்தம், உண்மை, நியாயமாக இருக்கணும். நியாயம்தான் அவருக்கு பிடிக்கும். நான் இந்த தராசில் நிறுத்தி வைக்கிறாங்க பாரு, நியாயம். நீ யாரானா இரு, மற்றவங்கள ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை நீ ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய சபையில் ஒரு வக்கீலாக படிங்க, ஒரு டாக்டராக எழும்புவாங்க, ஒரு போலீஸாக வாங்க. நியாயத்துக்கும் உண்மைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்வர்களாக இருங்க. அல்லேலூயா. உதவி செய்வர்களாக இருங்க. ஏனென்று சொன்னால் ஒரு வக்கீல் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், ஐயா இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லாதீங்க, டாக்டர் அம்பேத்கர் படித்தார் தான், அவர் அமெரிக்காவிலே இருந்திருக்கலாம், இந்தியாவுக்கு வராமையே இருந்திருக்கலான்னு. ஏனென்று சொன்னால் சட்ட புத்தகத்தை எடுத்தால் மாத்திரம் போதாது, சட்டத்தை நீதியோட நியாயத்தோட கை கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நியாயத்தை நீதியை மாத்திரம் கை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், வாழணும். ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நியாயத்தை நீதியை மாத்திரம் தான் நான் கை கொள்வேன் என்று. அல்லேலூயா. ஆகையால் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வசனம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நடத்துவேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உன்னை முன்னே எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை எதிர்க்க மாதிரி வருவான், ஆனால் எதிர்க்க முடியாது, அவனே போயிடுவான். ஏன்னா இவங்களை எதிர்க்க முடியல, அதனால் ஆள் பலம் இருக்கா? நான் இல்லை, ஆண்டவர் இருக்கார். அவர் இறங்கி வந்தார்னா என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. என் கண்ணீரை கண்டார்னா அதுக்கான பதிலை அவரே செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அப்படியே தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை குறித்து பேசும்படியாக, உம்முடைய வார்த்தை குறித்து பேசும்படியாக, மோசே குறித்து எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு கூட இருந்த தேவன், யோசுவோடு கூட இருக்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே தானியேலோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருங்க அப்பா. ஆண்டவரே நீர் ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தெய்வம் தகப்பன, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ராஜா, முற்பிதாக்களை வழி நடத்தின எங்கள் தகப்பனாகிய தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பதறாதபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பீங்க தகப்பன. இந்த கூட்டத்தில் இன்னும் திரளான மக்களை ரட்சிப்புகளை வழி நடத்தப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்ய. இந்த சதாசிவம் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும், இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும் தகப்பன. ஆண்டவரே இயேசுவுக்கு சொந்தமான மக்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே.
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை ஆராதித்து துதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஊழியக்காரை நடத்துங்க, ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்துங்க. எந்த பகுதியில் சென்றாலும் சரி, ஆண்டவர் அவரோடு கூட இருந்து நடத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் நடத்துகிறேன். மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீ நடத்தும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நான் பார்த்தோம், யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்போ சொன்னார் உன்னோட கூட இருப்பேன்? எப்போ சொன்னார்? எப்போ சொன்னார் உன்னோட கூட இருப்பேன்? மோசே மரித்த பிறகு. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நான் திருப்பி பிரசங்கம் பண்ணல, அவருடைய சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். எப்போ உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார் தெரியுமா? ஏன்னா யோசுவாவுக்கு இருக்க எல்லாம் மோசையை பார்த்துப்பார். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பார், சாப்பாடு காரியம், வீட்டு காரியம் எல்லாம். ஆனால் எல்லாமே ஒரு மனுஷன் பார்த்து கொண்டு இருக்கும்போது மறிச்சிட்ட பிறகு தான் ஒரு பயம் வந்துடும். புரியுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு பயம் வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு. இவர் தானேப்பா எல்லாமே ஸ்டோர் வாங்கி கொடுப்பாரு, யூனிஃபார்மு, பீஸ் கட்டுவார். இப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, என்னம்மா பண்ண போகிற நீ? அல்லேலூயா. தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது மகன் கேட்கிட்டான், கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க சொல்லுவாங்க கர்த்தர் பார்த்து கொள்வா. கர்த்தரை பார்க்காதவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும் சொல்லுவாங்க. நீ கர்த்தரையே பார்த்துருந்தா ஆட்டுக்குட்டி தானே வந்துடும். எங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், பெரிய மலை ஏறணும். ஆனால் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப எப்போ ஆண்டவர் மோசையோடு இருக்க போல நான் உன்னோட இருக்க சொன்னார்னா எப்போ சொன்னாரு? 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிறார் மோசே. அல்லேலூயா. இப்போ நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரிலையா? ஆமென். உங்களை வழி நடத்துது என்ன பண்ணுறது? ஒரு வாரம் வரல, 2வது வாரம் வரல, போய் எனக்கு ஒரு வாரம் ஆத்மா இதுவாகுது. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் வழி நடத்தினாரு. இந்த ஜனங்க போயிட்டு காடை கூடு, காடை கூடு, காடை கூடுன்னு கேட்டுச்சு. இப்போ மோசே என்ன போய் சொன்னார்? ஆண்டவரே, இதுங்களை நானா பெற்றேன், நீங்கள் குழந்தைய தோல்ல சுமந்து கொண்டு போக சொல்லுது போல சொன்னீங்க. இது ஒன்று கேட்கறதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணுது? சிக்கன் நேற்று இருந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் போய் சிக்கன் கடையில் போய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 220 ரூபாய்னாங்க. அடுத்த நாள் அதே 220 ரூபா எடுத்துன்னு போனால் என்ன சொல்லுவாங்க? 240 ரூபாய்னாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே விலையில் எல்லாருக்கும் காடி அடித்து மூக்கில் தண்ணீர் வர வரைக்கும் கொடுக்குறார். ஒரு மனுஷனால ஒரு பாரத்தை சுமக்க முடியாது. மோசே சொன்னாரு, என் உயிரை எடுத்துற ஆண்டவரை. இதுங்க பண்ற உபத்திரத்தில் வீட்டில் 2 தான் இருக்குது. 2 பண்ற உபத்திரத்தில் நம்ம என்ன பண்றோம்? தலை முடியெல்லாம் விரிச்சு கண்ணகி சில மாரி வீட்டில் அப்படியே இப்படி நிற்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. இங்கே பார்த்து நல்லா முக்காடு போட்டு நல்லா சோத்திரம் பண்ணிக்கிறோம். வீட்டில் போய் ஒன்று நூடுல்ஸ் கேட்குது, ஒன்று ஃப்ரைட் ரைஸ் கேட்குது, ஒன்று என்னது இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, முடியெல்லாம் விரிச்சு போட்டு. அல்லேலூயா. ஏன் தான் இதுங்களை பெற்றணும்? அல்லேலூயா. இதுங்களை நடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இதுங்களை கரை சேர்க்கணும் பிள்ளைங்களை. ஆமென். கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா குடும்பம் பாருங்க, 2 சரிசமா, ஒன்று அச்சுக்குன்னு இதை பண்ணுங்கன்னு. அல்லேலூயா.
இதை சமாதானப்படுத்த தெரியாத பெற்றோர் என்ன பண்ணுது? கையில இன்னும் கடிக்குதோ, கரண்டி கடிக்குதோ, கல்லு கடிக்குதோ, தூக்கி ஒரு அடி அடிச்சு குழந்தை வீங்கிட்ட பிறகு ஐயோ என் ராசா, என் புள்ளியே, நான் வளர்த்த புள்ளியே அச்சிட்டேனேன்னு உக்காந்து அழுது நிற்குது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. அதுக்கு என்ன எடுக்கணும்? பெரம்பை எடுக்கணும். சில பேருக்கு பெரம்பே இல்லை, கையில் இன்னும் கடிக்குதோ அடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுது? கேட்குது, நான் என்ன பண்ணேன்னு கேட்குது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த பிள்ளைங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், நான் வேதத்தை நான் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு, ஆனால் 6ஆம் வசனம் சொல்றது, பலங்கொண்டு திடமனதாயிரு. கவனிங்க, யாத்ரா 33:11 பாருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை காட்டுகிறேன். யாத்ராகமும் 33:11. தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். எங்க மோசே முகமுகமா பேசினுக்கிறாரு. இப்ப யோசுவா யாரு? யோசுவா யாரு? உடனுக்குள்ள வாலிபன். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு. சரிங்க, மோசேக்கு அடுத்தது யாருங்க வரணும்? யார் வரணும்? ஆரோன் எங்க போய் மாட்டிக்கினாரு? கண்ணுக்குட்டி கிட்ட மாட்டிக்கினாரு. சபையே மோசே முகமுகமா பேசினாரு. யோசுவா அங்க பேசி கொண்டு அந்த மோசே இடத்துல அவர் பேசினுக்கிறார், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தாரு. ஆனா அடுத்த தலைமத்துவம் ஆரோனுக்கு போனோம். ஆரோன் லேவி கோத்திரத்தின் ஆசாரியன். அவன் எங்க போய் மாட்டினா தெரியுமா? இந்த ஜனங்க வழி நடத்த ஒரு தெய்வத்தை கேட்டாங்க சொல்லி நகையை போட்டான், கண்ணுக்குட்டி வந்துச்சு. யோசு பாருங்க. ஆனால் யோசுவாவோ மோசையே பார்த்து கொண்டிருந்தார், மலையே பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உன் ஆசீர்வதிக்குன்னு வச்சிருக்கிறாரு. நீ ஆண்டவரே பார்த்து பரிசுத்த பர்வதத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன்னோடு இருப்பாரு, உன்னோடு இருப்பாரு. அல்லேலூயா. ஆரோனோ போல உன் ஆசீர்வாதத்தை இழந்துராத, தேவ சமூகத்தை இழந்துராத, தேவராஜ்யத்தை இழந்துராத. ஆனா ஆசாரியன் அவன் தான், ஆரோன் தான் அதை என்ன பண்ணணும்? நடத்தணும். அல்லேலூயா. சரி, பலம் கொண்டு திடமனதாயிரு. சொல்லுங்க. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. எங்க பணிவிடைக்காரனா இருக்கிற வாலிபன்க, இந்த வாலிபனை மோசைக்கு அடுத்த நிலையில கர்த்தர் யோசுவா வச்சார். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருக்கு அடுத்தது இவன் தான், இப்படி தான் இல்லை, அடுத்தது யார் மோசே போல இருக்கிறா? அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் ஊழியம் செய்யற, எத்தனை வருஷம் ஜபிக்கிற முக்கியம் இல்லை, நீ எப்படி மோசே போல ஜபிக்கிறியா? உனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருக்குதா? அல்லேலூயா. ஆரோனுக்கு வர வேண்டிய அழைப்பு யோசுவாக்கு வந்தது. அல்லேலூயா. 3 காரியத்தை அவனுக்கு சொன்னார். 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது. ஃபர்ஸ்ட் சொன்னார், நீ புத்திமானாயிரு. அன்பான சபையே, நீ புத்திமானாயிரு. சத்துரு எவனை விழுங்கலான்னு வகை தேடின்னு இருக்கிறான். இங்க நல்லா ஆராதிச்சுட்டு போற, நல்லா சோத்திரம் பண்ணிட்டு போற, ஆனா வீட்டுக்கு போகும்போது உன் கவனத்தை திருப்புறான் சத்துரு. ஆமென். இன்னைக்கு புத்திமானாயிரு. தாவீது புத்திமானா இருந்து சவுல் அவனை பின்தொடர்னான், பெலிஸ்தர் பின்தொடர்னான். அவன் புத்திமானா இருந்து தன் ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்தினான். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறான். புத்தி இல்லவன் கண்மலையின் மேல, நீ எதன் மேல வீட்டை கட்டுற? உன் வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா? உன் வீட்டில் ஆவியானவர் வராரா? இல்ல தினதோற பிரச்சனை வருதா? தினதோற போராட்டம் வருதா? தலைவலி வீட்டில் எழும்புதா? புத்திமானாயிரு. 2வது 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஐயா, என் வாயில சோத்திரம் சோத்திரம் வரணும்னு நினைச்சேன். வீட்டில் போனா என்ன வருது? தேவலாத வார்த்தை தான் வருது. அந்த ஆண்டு விழாக்கு ஐயா என்ன சொன்னா தெரியுமா? முனிமாக்காவும் கதை கேட்டீங்களா? முனிமாக்காவும் சபையில் இருக்கிற ஒரு அக்காவும் சண்டை போட்டுச்சான். அவங்க பொண்ணு சண்டை போட்டும் போது அக்கா என்ன சொல்லிச்சான்? நான் வெள்ளை புடவை கட்டினுக்கிறேன், நீ கொஞ்சம் ஓரம் ஒதுங்கு,
நான் என்ன பண்ணுறேன், முனிமகா பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. முனிமகாவும் பேசினுக்கும் போது நடுவில் பாஸ்டர் வந்துட்டாராம். பாஸ்டர் உடனே இப்போ விசுவாசி அக்கா என்ன சொல்லுது, சோத்திரம் 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 சோத்திரம், அல்லேலூயா, உனக்கு சோத்திரம், அல்லேலூயா. முனிமகா என்ன சொல்லிச்சு, இவ்வளோ நேரம் பேசி நின்றது, இப்போ என்னடா அது சோத்திரன்னுது, அல்லேலூயா. நீ வெளியே போயிருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. என்ன கோவம் வரட்டும், டென்ஷன் வரட்டும், உன் வாயில கர்த்தரை நாமத்தை துக்கப்படுத்துகிற வார்த்தை வரக்கூடாது. ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இங்கே யோசுவா எடுத்து சொன்னார், உன் வாயில நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு டெய்லி என்ன பண்ணணும், புத்தகத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், சுவாசிக்கணும். நிறைய பேர் என்னமா பண்றாங்க, யாக்கோபை போல தலைக்கீழ தலையாண்டு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது ஐயா, கெட்ட சொப்பனமா வருதுயா. தலையாண்டு வச்சுக்கிறேன், தலையாண்டு வச்சா பிசாசு வரமாட்டானா, உன் இருதயத்தில் வந்தால் தான் பிசாசு வரமாட்டான். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிங்க. உமது வேதத்தை நேசிக்கிறதுக்கு சமாதானம். ஒரே சண்டையா, நீ வேதத்தை நேசிச்சு பாரு, சண்டையை சமாதானமா ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. அப்புறம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. என் காரியம் வாய்க்க மாட்டுதுயா, எவ்வளோ மாசமா டிலேவா இருக்குதுயா, நான் எதிர்பார்த்த காரியம் ரொம்ப தடையா இருக்குதுயா. நீ ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் எதையும் யோசனைக்காத, இயேசுவை யோசனை. கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நடத்துவார். சத்துரு வெள்ளம் போல் எனக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் எதிராய் கொடி பிடிப்பார். தியானித்து கொண்டே இரு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நல்ல ஒரு பிரசங்கத்தை தேவ ஊழியக்காரர் மூலம் கேட்டோம். மெல்ல கண்களை மூடி, யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அன்பான சபையே, இந்த மாதம் முழுவதும் நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு தேடின, இந்த வாரத்தில் இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஒரு நாள் நீ உன்னோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டோட வருகை சீக்கிரமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேசத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. நல்லா ஆடி பாடி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் 39 பேர் மரித்து போனாங்க. மரணம் மழையாய் விருந்தாளி போல அநேகரை அழைத்து கொண்டு போகுது. ஆனால் இயேசு உன்னை ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுதில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உடைய தாசர் மூலமாய் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் சபையார் ஒருவரும் ஆண்டவரே, இன்னைக்கு நகோமி தனித்தவளா இருந்தால் கர்த்தர் என்னை வெறுமையாய் கொண்டு வந்தார். நிறைவுள்ளவளாய் நான் போனேன், வெறுமையா வந்தேன்னு சொன்னான். ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ரூத்து 4ஆம் அதிகாரத்தில் ஓபேத் என்கிறவனை கொடுத்து அவனை ஆறுதல் படுத்தி ஆதரித்து நடத்தினார். உன்னை ஆண்டவர் பாதி வழியில விட்டுற மாட்டார். அன்பான தாயார், அன்பான சகோதரி, பிரதர்ஸ், உன்னை ஆதரித்து நடத்துவார். உன் ஆத்துமாவுக்குள்ளே ஒரு ஆறுதல் தருவார். ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.